வணக்கம். பிஜி டிஆர்பி பாட்னியில் ப்ரீவியஸ் செஷனில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்னா மியாசிஸை பற்றி பார்த்துருந்தோம். மியாசிஸ் 1 நிலையில் வந்து ப்ரோ நிலையை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த ப்ரோ நிலையில் லெப்டோட்டின், ஜைகோட்டின், பேக்கெட்டினை பற்றி பார்த்துருந்தோம். டீகண்டன்ஸ்லேருந்து கண்டன்சேஷனுக்கு மாறுது, சுருங்க ஆரம்பிக்குது. சுருங்க ஆரம்பிக்கும் போது தான் அவங்களுக்கு அந்த ஒத்திசைவு குரோமோசோம்ஸ் வந்து இணைப்பு ஏற்படும். சினாப்டிக் காம்ப்ளெக்ஸ், அதாவது சினாப்டோனியம் காம்ப்ளெக்ஸ் என்று அழைக்கக்கூடிய ஒரு புரதம் தான் வந்து 2 குரோமோசோம்ஸையும் ஒன்றாக இணைக்குதுன்னு பார்த்துருந்தோம். அந்த புரத அமைப்பின் மூலமாக இணைக்கப்படும் பொழுது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் குறுக்கேற்றம் நடைபெறதுக்குறத பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அதில் கண்டினியூ, தட் இஸ் பேக்கெட்டின் ஸ்டேஜுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த டிப்ளோட்டின் ஸ்டேஜை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன ஞாபகத்துக்கு வச்சுருக்கணும்னா, ஒரு ப்ரோஃபேஸ் முதல்நிலை என்று அழைக்கக்கூடிய ஜைகோட்டின் நிலையில் கண்டன்சேஷன் ஸ்டார்ட் ஆகுது. 2ஆம் நிலை என்று அழைக்கக்கூடிய அந்த லெப்டோட்டினுக்கு அப்புறம் வர ஜைகோட்டின் ஸ்டேஜில் பேரிங் ஆஃப் ஹோமோக்ரோமோசோம் நடைபெறுகிறது. அதாவது டெட்ராட் பைவலன்ட் ஸ்டேஜ் வருது. அதுக்கு நடைபெற காரணம் புரோட்டீன். அதுக்கப்புறம் 3ஆம் நிலை என்று அழைக்கக்கூடிய டிப்ளோட்டின். அப்போது கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, ப்ரோஃபேஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு லெப்டோட்டினில், அண்ட் தென் ப்ரோஃபேஸ் வந்து முடிகிற நிலை என்ன, இதுதான் உங்களுக்கு கேள்வியாக கேட்கணும். அப்போ ப்ரோஃபேஸ் ஸ்டார்ட் ஆகுது லெப்டோட்டினில். அதுக்கடுத்து ஜைகோட்டினில் என்ன நடைபெறுதுன்னா சினாப்சிஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறோம். சினாப்சிஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா உங்களுக்கு அது ஜைகோட்டின் ஸ்டேஜில். கிராசிங் நடக்கிற இடம், அதாவது குறுக்கிட்டு நடைபெற இடம் கேட்டால் பேக்கெட்டின். அப்போ நீங்கள் முதல்ல இதெல்லாம் ஞாபகத்தை வச்சுட்டாலே போதும், மற்ற ப்ராசஸ் உள்ளே என்ன நடக்குது உங்களுக்கு தெளிவாகவே தெரிஞ்சுக்கலாம். அப்போ பேக்கெட்டின் ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன, கிராசிங் முடிஞ்சிருச்சு இல்லை, அப்போ உங்களுக்கு யார் எண்ட் ஆகணும், சினாப்சிஸ் எண்ட் ஆகணும். அப்போ சினாப்சிஸ் தொடங்குறது எங்கே, ஜைகோட்டின் இல்லை, சினாப்சிஸ் முடிகிறது எங்கன்னா டிப்ளோட்டின். இதுதான் பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். ஸோ அதுக்கப்புறம் அந்த கயாஸ்மா எண்ட் இப்படி பிரியதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்கக்கூடியது தான். அப்போ டிப்ளோட்டினாலே முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன கேள்வியாக கேட்பாங்கன்னா, சினாப்சிஸ் எப்போ முடியுது. சினாப்டோனியம் காம்ப்ளெக்ஸ் அணைவு சேர்மம் சிதைவடைவதாலும், அதாவது சினாப்டினோ காம்ப்ளெக்ஸ் அல்லது அணைவு சேர்மம், காம்ப்ளெக்ஸ் நம்ம சொல்கிறது என்னென்னா அணைவு சேர்மம். சினாப்டினோமியல் அணைவு சேர்மம் சிதைவடைது எங்கன்னா குறுக்கேற்று நடைபெற்ற இடத்தை தவிர மற்ற எல்லா பகுதிகளையுமே அது சிதைவடைஞ்சிரும், பிரிஞ்சிரும், அவ்வளோதான். அப்போ எந்த இடத்த குறுக்கேற்று நடைபெற்றிருக்கோ அந்த இடத்தை தவிர மற்ற எல்லா இடங்களும் சொன்னால் ஹோமோகுரோமோஸோட மற்ற எல்லா இடங்களும் இருந்தும் அந்த சினாப்டிக் காம்ப்ளெக்ஸ் என்று அழைக்கக்கூடிய புரதம் வந்து பிரிய ஆரம்பிச்சிடும். அப்போ குரோமோசோம்ஸும் பிரிஞ்சிடுது. அப்போ குரோமோசோம் பிரியுது நிலை எங்கே ஏற்படுதுன்னா டிப்ளோட்டின் நிலையில். இப்போது பிரியுற அந்த ஸ்டேஜில் எந்த இடத்துல குறுக்கேற்றம் நடைபெற்றதோ அந்த இடம் இப்போ பார்க்க எப்படி தெரியும்னா, நான் ஆல்ரெடி டயக்ராம் காட்டியிருந்தேன் ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே, எச் ஷேப்பில் தெரியும். ஸோ எச் கயாஸ்மெட்டா நம்ம முன்னாடி இந்த வார்த்தை யூஸ் பண்ண போகிறது கிடையாது. பிகாஸ் என்னென்னா டிப்ளோட்டினில் அந்த சினாப்டிக் காம்ப்ளெக்ஸ் எப்போ பிரியுதோ அந்த ஸ்டேஜில் இது எச் ஷேப்பில் ஒரு வடிவத்தை கொடுக்குது. அந்த குறுக்கேற்றம் நடைபெற்ற அந்த இடம் எச் ஷேப் எப்போ நமக்கு அந்த வடிவம் தெரியுதோ எச் கயாஸ்மெட்டா நம்ம சொல்கிறோம். சில முதுகெலும்புகளின் ஊசைட்டுகளில் டிப்ளோட்டின் மாதங்கள் அல்லது வருட கணக்கில் அப்படியே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் விமனுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டிப்ளோட்டின் ஸ்டேஜ்லேயே ப்ரோஃபேஸ் 1 நிலை வந்து அரெஸ்ட் ஆகிடும். அதுதான் எக்ஸாம்பிளாக கொஸ்டின் கேட்பாங்க. முதுகெலும்பிகள் சொல்லும்போது வெர்டிபிரேட்ஸ், ஊசைட்ஸ்ன்னு சொல்கிறதுனா ஒரு பெண் அண்டங்கள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதில் தான். ஸோ டிப்ளோட்டின், the beginning of the diplodocene is recognized by the dissolution of the synaptino complex. Very important. The question will ask you for you, when does the dissolution of the synaptonium complex will occur? That is, answer is diplotin. And in this stage, except the crossing over site, other parts of the homolochromos will be separated. These H-shaped structure are called chiasmata. That means the crossing over region represent the H-shaped structure, and that is called as chiasmata. In oocytes, some vertebrates, diplotin can last for months or years. டயாகைனசிஸ், நம்ம ப்ரோ நிலையோட இறுதி நிலைக்கு வந்திருக்கோம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் என்னென்னா, ப்ரோ நிலை 1உடைய முதல்நிலை எதுன்னு கேட்டால் லெப்டோட்டின். அப்போது ப்ரோ நிலை தொடங்குவது யாருன்னா லெப்டோட்டின். அப்போ ப்ரோ நிலை 1 முடிக்கிறது யாருன்னா டயாகைனசிஸ். இதுதான் நீங்கள் கொஸ்டின் தெரிஞ்சிருக்கணும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சினாப்சிஸ் தொடங்குறது யார், சினாப்சிஸ் முடிக்கிறது யாருன்னு சொல்லியிருந்தேன். இடைப்பட்ட பகுதியில் யார் இருக்கான கிராசிங், குறுக்கேற்றம், அது நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய நிகழ்வு தான் பேக்கெட்டின் நிலையை நம்ம பார்த்தோம். அப்போது டயாகைனசிஸ் தான் ப்ரோ நிலை இறுதி நிலை. இந்த நிலை என்ன நடைபெறணும்னு பார்க்கும்போது நியூக்ளியர் மெம்பரேன் வந்து டிஸப்பியர் ஆரம்பிக்கணும். ஸோ இது எல்லாமே எங்கே நடைபெறுதுன்னு நம்ம பார்க்கும்போது அந்த நியூக்ளியர் என்வலப்குள்ளே தான் நடைபெறுகிறது. ஸோ டயாகைனசிஸ் ஸ்டேஜில் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ், அதாவது கதிர்குழல்கள் உருவாக்கம் நடைபெற வேண்டும். மியாசிஸ் ப்ரோஃபேஸ் 1 இறுதி நிலை டயாகைனசிஸ் என்று அழைக்கப்படுகிறது. இது கயாஸ்மெட்டா முனையமாக்கலால் குறிக்கப்படுகிறது. ஏன்னா
எச் கயாஸ்மாவோட ஷேப் நம்ம பார்த்தது டிப்ளோட்டின் நிலையில். இந்த எஸ் கயாஸ்மேட்டா வந்து பிரியணும். அப்போ எஸ் கயாஸோட பிரிவு நிலை எச் கயாஸ்மேட்டா எப்போ பிரிவடையும் டயாகைனசிஸில். ஸோ முழுவதுமாக இப்போ குரோமோசோம் சுருங்க ஆரம்பிச்சது, கண்டென்ஸ்டு ஃபுல்லி கண்டென்சேஷன் ஸ்டேஜுக்கு எங்கே வந்துடுச்சுன்னா ப்ரோ நிலையுடைய இறுதி நிலை என்று அழைக்கக்கூடிய டயாகைனஸ் நிலையில் வந்துடும். இப்போ கதிர்கோள் இழைகள் என்று அழைக்கக்கூடிய அந்த மைக்ரோடிபியூல்ஸ் மூலமாக இந்த குரோமோசோம்ஸில் இணைப்பு ஏற்படும். எங்கன்னா சென்ட்ரியோமியரோட இணைக்கப்பட்டு இருக்கும். இந்த நிலையில் டயாகைனஸில் உட்கரு சவ்வுலாம் உங்களுக்கு மறைய ஆரம்பிச்சிடும். அப்போ டயாகைனசிஸில் ஒரு மெட்டா நிலைக்கு ஒரு மாறுவதை குறிக்கிறது. டிரான்சிஷன் டு மெட்டாஃபேஸ். அப்போது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ப்ரோஃபேஸ் வந்து டிரான்சிஷன் டு மெட்டாஃபேஸ் வருது மைட்டஸில் பார்த்தோம். ஆனால் ப்ரோஃபேஸ்லேயே 5 நிலை இருக்கிறதுனால குறிப்பிட்ட ஒரு நிலை தான் உங்களுக்கு மெட்டாஃபேஸ் நிலைக்கு மாற்றம் சொல்லணும். அப்போ அந்த நிலை லெப்டோ ஜைகோன்னு சொல்லக்கூடாது. கடைசியாக வர நிலை எதுனா டயாகைனசிஸ். அப்போ அந்த நிலை தான் ரெப்ரசன்ட் பண்ண போகுது யாருக்கு, மெட்டாஃபேஸ் மாற்றத்திற்கான ஒரு ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வு எதுனா டயாகைனஸ் என்று அழைக்கக்கூடிய ப்ரோ ஒன்று நிலையுடைய இறுதி நிலை. So now we discussed about the diakinesis. The final stage of meiosis prophase 1 is diakinesis. This is marked by the terminalization of chiasmata. This is a question they will ask you in the exam point of view. During this phase, the chromosomes are fully condensed and the mitotic spindles assemble to prepare the homolog chromosomes for separation. So you must remember here, there is no chromatid separation. The entire homolog chromosome will be separated to the opposite poles. By the end of the diakinesis, the nucleus disappear and the other nuclear envelope also break down. Diakinesis represents transition to the metaphase. So this is the diagram. You must remember stages of meiotic prophase 1. ஸோ என்னென்னா மியாசிஸ் ப்ரோநிலை 1 ரொம்ப முக்கியம். மியாட்டிக்கில் புரோநிலை 1 நடைபெறக்கூடிய 5 நிலையில் தொகுப்பு இந்த டயக்ராம் கொடுத்துருக்கு. நீங்கள் டயக்ராம் பாருங்கள். முதல்ல லெப்டோட்டின் எழுதியிருக்கா, அங்கே குரோமோசோம் கண்டென்ஸ், குரோமோசோம் சுருங்க ஆரம்பிக்குது. ஜைகோட்டினில் குரோமோசோம் பேரிங் ஆகுங்க, சினாப்சிஸ் பிகன்ஸ். பேக்கெட்டின் ஸ்டேஜில் 2 ஹோமோலோ குரோமோசோம்ஸும் கிராசிங் ஓவில் முடிஞ்சதுக்கப்புறமா டிப்ளோட்டினில் டயக்ராம் பாருங்கள், அதில் கயாஸ்மா ஃபார்மேஷன் இருக்குது, ஹெச் ஷேப்டு. எப்போ அது ஹெச் ஷேப் சொல்கிறோம், சினாப்டிக் காம்ப்ளெக்ஸ் ஃபுல்லாக டிசொல்யூஷன் ஆகிடுச்சு, அதாவது சுத்தமாக சிதைவடைந்து எங்கன்னா கிராசிங் ஒரு சைட்டை தவிர மற்ற எல்லாத்தையும் சிதைவடைஞ்சிட்டு இப்போ அந்த ஸ்டேஜ் நம்ம கொடுக்குற பேர் தான் ஹெச் கயாஸ்மா. அண்ட் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா டயாகைனசிஸில் அந்த ஹெச் கயாஸ்மா டெர்மினேட் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க பாருங்கள். ஃபுல்லி கண்டென்ஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ கான்ட்ராக்ஷன், குரோமோசோம் கான்ட்ராக்ஷன் ஃபுல்லி கண்டென்ஸ்டு ஸ்டேஜுக்கு மெட்டாஃபேஸ் ஸ்டேஜில் தான் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி அது என்னென்னா கண்டினியூவாக கண்டென்சேஷன் நடந்துகிட்டே இருக்கு, எங்கன்னா டயாகைனசிஸ் வலிக்கும். ஸோ மெட்டா நிலை 1 ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஜ். நம்ம எதை பார்த்தோம்னா ப்ரோநிலை 1 தான். ஏன்னா அந்த நிலையில் தான் உங்களுக்கு குறுக்கேற்றம் நடைபெறுகிறது. குறுக்கேற்றம் வந்து நம்ம எங்கே பார்க்கலாம், மைட்டாசிஸில் கிடையாது. ஏன்னா இது செக்ஸ் செல்ஸில் மட்டும்தான் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வு மியாசிஸ் என்பது. மியாசிஸ் சொமேட்டிக் செல்ஸில் நடைபெறாது. மியாசிஸ் வந்து சின்ன செல்லில் மட்டுமே நடைபெறும். மைட்டாசிஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடல செல்லுமே நடைபெறும் மற்றும் இன செல்கள் இரண்டிலுமே நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வு எதுன்னா அது மைட்டாசிஸ் நிகழ்வு. மைட்டாசிஸ் நிலையில் 1 இன்னும் நம்ம இது வரைக்கும் பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோநிலை 1 முடிச்சிருக்கோம். இப்போ தான் மெட்டா நிலை 1க்கு வந்திருக்கோம். ஆல்ரெடி சொன்னது தான் கம்ப்ளீட் கண்டென்சேஷன் நடக்கக்கூடிய இடம் மெட்டா நிலை 1. அது போக ஈக்குவேட்டரில் வந்து உங்களுக்கு ஹோமோலோ குரோமோசோம்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து அலைன் ஆகணும். அப்போ அலைன்மெண்ட் ஆஃப் தி குரோமோசோம்ஸ் வந்து ஈக்குவேட்டர் ரீஜனில் நடைபெறுவதற்கு முக்கிய இடமாக இருப்பது எந்த நிலைனா மெட்டா நிலை 1 தான். அப்போ இந்த ஆல்ரெடி நான் சொன்னது தான் கதிரிழைகள் 2 ஒத்திசைவான குரோமோசோம் சென்ட்ரோமியரோடு இணைக்கப்பட்டுள்ளன. இது இந்த ப்ராசஸ் நடைபெறும். அப்போ கதிரிழைகள் வந்து ஹோமோலோ குரோமோசோம் இணைக்கப்பட்டுள்ளது. 2 இணைத்திறன் ஜோடி குரோமோசோம் இணைக்கப்பட்டுள்ளது. அதாவது செல்லின் பூமத்திய ரேகை, அதாவதுனா ஈக்குவேட்டர் ரீஜன் மெட்டநிலை தட்டு எனப்படும். அப்போ ஜெனரலாக ஒரு மைட்டாசிஸில் ஒரே ஒரு மெட்டநிலை தட்டு தான் காணப்படும். இங்கே 2 மெட்டநிலை தட்டு காணப்படுகிறது. அதாவது 2 மெட்டாஃபேசிக் பிளேட் ஃபார்ம் ஆகும். ரீசன் என்னென்னா இங்கே சென்ட்ரோமியர் ஸ்பிளிட் கிடையாது, குரோமாட்டிட்ஸோட செப்பரேஷன் கிடையாது. என்டையர் ஹோமோலோ குரோமோசோமும் 2 ஆப்போசிட் போல்ஸுக்கும் மூவ் ஆக போகுது. 2 எதிர் துருவங்களுக்கும் முழுமையான ஹோமோலோ ஒத்திசைவு குரோமோசோம்ஸ் வந்து நகரப்போகுது. அப்போ ஒத்திசைவான ஜோடி குரோமோசோம்கள் செல்லின் ஒவ்வொரு இரட்டையிலும், அதாவது 2 சென்ட்ரோமியர்களும் மற்றும் 4 குரோமாட்டிகள் காணப்படும். மெட்டா 1 ஒரு செல்லின் ஒத்திசைவான குரோமோசோம்கள் சீரற்ற முறையில் பரவியிருப்பது சார்பின்றி ஒதுங்குதல் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது லா ஆஃப் செக்ரிகேஷன், சார்பின்றி ஒதுங்கல் என்று அழைக்கப்படுகிறது. லா ஆஃப் செக்ரிகேஷன், தென் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசர்ட் நம்ம சொல்கிறோமா இல்லையா, அதில் சார்பின்றி ஒதுங்குதல் விதி மூலமாக
நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு எந்த இடத்துலனா மெட்டா நிலை 1ல் நடைபெறும். அப்போ மெட்டா நிலை 1 என்னன்னா சென்ட்ரோமியர் ஸ்பிளிட்ன்றது நமக்கு அனாஃபேஸில் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த நிலையில் நம்ம என்ன பார்க்குறோன்னா எல்லா குரோமோசோம்ஸும் சென்ட்ரல் அலைன்மெண்ட் நடைபெறும். அப்போது 2 மெட்டலை தட்டுகள் உருவாக்க நடைபெறுவது எங்கன்னா மெட்டலை 1ல். இதுதான் உங்களுக்கு கேள்வியை கேட்பாங்க. சென்ட்ரோமியர் வந்து எத்தனை 2 சென்ட்ரோமியர் இருக்கணும், 4 குரோமாட்டிட்ஸ் இருக்கணும். எந்த விதியின் அடிப்படையில் இந்த மெட்டலை 1 நீளம்னா சார்பின் ஒதுங்குதல் விதியின் மூலம் பிரியக்கூடிய ஒரு குரோமோசோம்ஸ் உடைய அமைப்பு எங்கே இருக்குன்னா மெட்டா நிலை 1ல் காணப்படும். கம்ப்ளீட்டாக கண்டென்ஸ்டான ஸ்டேஜ் எங்கன்னா மெட்டா நிலை தான். ஏன்னா முழுமையாக சுருங்கினா மட்டும்தான் அடுத்த அனாஃபேஸ் ஸ்டேஜில் அது குரோமோசோம்ஸை பிரிய முடியும். அதனால தான் மெட்டா நிலையில் அது கம்ப்ளீட்டாக கண்டென்ஸ்டு ஸ்டேஜுக்கு போகணும். ஸோ மெட்டாஃபேஸ் 1, ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் ஆர் அட்டாச்ட் டு தி சென்ட்ரோமியர்ஸ் ஆஃப் தி 2 homolog chromosomes. Bivalent, that is pair of homolog chromosomes align at the equator of the cell known as metaphasic plate. Here there's a 2 metaphasic plate is formed in the metaphase 1. Each bivalent consists of 2 centromeres and 4 chromatids. And this is independent assortment, that is சார்பின்றி ஒதுங்க விதி அப்படியே சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. independent assortment, the independent assortment process taking place in the metaphase 1. அனாநிலை 1. இப்போ ஸ்டில் வி ஆர் டிஸ்கஸிங் அபவுட் மியாசிஸ் 1. அப்போது ஒரு மியாசிஸ் 1ல் ப்ரோ நிலையை பார்த்துருக்கோம். அங்கே தான் கிராசிங் ஒரு முடிஞ்சிருக்குன்றதை பார்க்கணும். கிராசிங் நடந்தாலே அது ஃபெர்டிலைசேஷன். ஒரு அனிமலோ ஒரு பிளான்ட்டோ அதோட ஃபெர்டிலைசேஷன் கம்ப்ளீட் பண்ணுதுன்னா அது மியாசிஸ் 1ல் எந்த ஸ்டேஜில் அது ஃபெர்டிலைசேஷனை முடிக்குது. கருவுதலோட முக்கிய நிகழ்வு பேக்கெட்டின் ஸ்டேஜ் தான். கிராசிங் எங்கே நடக்குதோ, ரீகாம்பினேஷன் எங்கே நடக்குதோ அதுதான் ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸோடைய ஒரு இனிஷியேஷன். அப்போ குரோமோசோம்ஸோடைய எக்ஸ்சேஞ்ச் எங்கே நடைபெறுகிறதோ அது பேக்கெட்டின் ஸ்டேஜ் ப்ரோ நிலை 1ல். அப்போ அனாநிலை 1 என்ன நடைபெறணும்னா குரோமாட்டிட்ஸ் பிரியணும். அது எங்கன்னா மைட்டாசிஸில். பட் இங்கே குரோமாட்டிட்ஸை பயன்படுத்த போகிறதில்ல, ஒத்திசை குரோமோசோம்ஸ் தான் பிரிய போகுது. ஏன்னா இங்கே சென்ட்ரோமியர் செப்பரேஷனே கிடையாது, சென்ட்ரோமியர் வந்து ஸ்ப்ளிட் ஆக போகிறதும் கிடையாது இந்த அனாநிலை 1ல். ஒத்திசைவான ஒவ்வொரு குரோமோசோம்களும் ரொம்ப முக்கியம். ஒத்திசைவான 2 குரோமோசோம்கள் இருக்குல்ல, அதில் ஒத்திசைவான ஒவ்வொரு குரோமோசோம்களும் அதன் 2 குரோமாட்டிக்கள் மற்றும் பிரிக்கப்படாத சென்ட்ரோமியருடன் செல்லின் எதிர் துருவங்களை நோக்கி நகர்கின்றன. இந்த வார்த்தை தான் இங்கே முக்கியம். ஒத்திசைவான ஒவ்வொரு குரோமோசோம்களும் அதன் 2 குரோமாட்டிக்கள் மற்றும் பிரிக்கப்படாத சென்ட்ரோமியர் 2 குரோமாட்டியோட சேர்ந்து எதிர் துருவங்களுக்கு போனால், ஒரு குரோமாட்டின் மட்டும் எதிர் துருவத்துக்கு போனால் அது மைட்டாசிஸ். 2 குரோமாட்டிக்களுடன் எதிர் துருவத்துக்கு நகர்ந்தால் அது மியாசிஸ் 1ல் அனாநிலை 1 என்று அழைக்கப்படுகிறது. அப்போ சென்ட்ரோமியரும் செல்லின் எதிர் துருவங்களுக்கு நோக்கி நகர்கின்றன பிரிக்கப்படாத சென்ட்ரோமியருடன். இந்த நிலையில் குரோமோசோம்களின் எண்ணிக்கை உண்மையில் குறைய ஆரம்பிக்கிறது. ஏன்னா குரோமோசோம் எண்ணிக்கை குறையுதுன்னா ஹோமோலாக் குரோமோசோம்ஸ். ஒத்திசைவான குரோமோசோம் தந்தை வழி அல்லது தாய் வழி குரோமோசோம்கள் ஆகும். சகோதரி குரோமாட்டிக்கள் அவற்றின் சென்ட்ரோமியருடன் இணைந்துள்ளன. இது எல்லாமே எந்த நிலையில் காணப்படுதுன்னா அனாநிலையில். அப்போ அனாநிலையில் சகோதரி குரோமாட்டிகள் பிரிக்கப்படவில்லை, அதுக்கு பதிலாக ஒத்திசை ஒவ்வொரு குரோமோசோம்களும் முழுமையாக அதோட எதிர் நகர ஆரம்பிக்கிறது, பிரிக்கப்படாத சென்ட்ரோமியருடன் சேர்ந்து நகர்த்தப்படுகிறது. So now we discussed about anaphase 1. The homolog chromosomes separate while sister chromatids remain associated with at their centromere. Each chromosomes with its 2 chromatids are undivided. Centromere move towards the opposite poles of the cells. The actual reduction in the number of chromosomes takes place at this stage. Very important the question they ask you. The actual number of chromosomes chromosome reduction takes place in the anaphase 1. Homolog chromosomes are paternal or maternal in origin. Sister chromatids remain attached with their centromere. டீலோ நிலை 1 நம்ம ஃபைனல் ஸ்டேஜை பார்க்க போகிறோம். டீலோ நிலை 1. இந்த டீலோ நிலை 1 என்னென்னா உட்கரு சவ்வு மற்றும் நியூக்ளியஸ் மீண்டும் தோன்றுகின்றன. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல மைட்டாசிஸ் டீலோ நிலையில் எதெல்லாம் டிஸப்பியர்ஸ் திருப்பி ரீஅப்பியர் ஆகணும்னு சொன்னேன். அதேமாரி எதெல்லாம் மறைஞ்சதோ இப்போ தோன்ற ஆரம்பிக்கணும். உட்கரு சவ்வு மறைஞ்சிருது எப்போ ப்ரோஃபேஸில். அப்போ டீலோ நிலை என்ன உருவாகணும், உட்கரு திரும்பவும் தோன்ற ஆரம்பிக்கணும். அப்போ நியூக்ளியஸ் உருவாக்க நடைபெறுகிறது, நியூக்ளியர் என்வலப் உருவாக ஆரம்பிக்கிறது. இந்த பல நிகழ்ச்சிகள் மூலமாக குரோமோசோம் ஓரளவு உங்களுக்கு செப்பரேட் ஆகிடுச்சு. ஆனால் இவ் இடைநிலை உட்கருவி மிக நீட்சியடைந்த நிலையை அடைவதில்லை. நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் குரோமோசோம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குரோமாட்டிடாக வந்து
சுருங்குதலேருந்து விரிவடைய நீட்சி அடையணுமா இல்லையா? ஆனால் முழுமையாக நீட்சி அடையலை, அன்கண்டென்ஸ்டாக போகலை. எப்போ டீலோ நிலையில். ஆனால் மைட்டாசிஸில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு விரிவடைஞ்சிரும், நீட்சி அடைஞ்சிரும், அன்கண்டென்ஸ் ஸ்டேஜுக்கு போயிடும். ஆனால் இங்கே அடுத்த மியாசிஸ் 2 நிலை நடைபெறுவதால் இது முழுமையாக நீட்சி அடையாமல் ஒரு பகுதி மட்டும் நீட்சி அடைஞ்சிருக்கும், மற்ற எல்லா பகுதிகளும் நீட்சி அடையாமல் கண்டென்ஸ் ஸ்டேஜிலே தான் இருக்கும். ஸோ 2 மியாசிஸ் பகுப்புகளும் இடைப்பட்ட நிலை இன்டர்கைனஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஏன்னா இங்கே என்னென்னா இன்டர்ஃபேஸ் ஒன்று கிடையாது. அந்த இன்டர்ஃபேஸ் பதிலாக மியாசிஸ் 1 மியாசிஸ் 2 இந்த 2 பகுப்பும் நடையில் இருக்க அந்த குறிப்பிட்ட அந்த கால அளவுக்கு நம்ம கொடுக்குற பெயர் தான் இன்டர்கைனசிஸ். இந்த இடத்துல நார்மலாக நடைபெறக்கூடிய டீரிப்ளேஷன் நடைபெறாது. ஏன்னா நாளே சொல்லியிருக்கேன், இன்டர்ஃபேஸ் அதாவது ஒரே ஒரு இன்டர்ஃபேஸ் மட்டும் தான் நடக்குது. அது மியாசிஸ் 1க்கு முன்னாடி தான் நடைபெறுகிறது. அந்த நிலையில் மட்டும்தான் டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் நடக்கும். மியாசிஸ் 1 முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன கேப் இருக்கும். அந்த டைமில் கொஞ்சம் தான் டீகண்டென்ஸ்டாக மாறும், மீதி கண்டென்ஸ் ஸ்டேஜில் தான் இருக்கும். இந்த ஸ்டேஜில் இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்ப குறுகிய அளவு தான் இருக்கும். அதே நேரத்தில் டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் எதுவும் நடைபெறலை. அதனால் இந்த குறுகிய கால அளவுக்கு நம்ம கொடுக்குற பெயர் தான் இன்டர்கைனசிஸ் ஃபேஸ். இது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இன்டர்கைனஸ்ன்றது மியாசிஸ் 1க்கும் மியாசிஸ் 2க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கால அளவு மட்டும்தான், அங்கே டீரிப்ளேஷன் இல்லைன்று தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இன்டர்கைனசிஸ் தொடர்ந்து ப்ரோநிலை 2 தொடங்க ஆரம்பிக்குது. இந்த ப்ரோநிலை வந்து ஒரு மைட்டாசிஸ் நிலை எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். அப்போ மியாசிஸ் 1ல் இருக்கக்கூடிய அந்த ப்ரோநிலையை பார்த்தீங்கன்னா நீண்ட ப்ரோநிலையாக இருக்கும். ஆனால் மியாசிஸ் 2ல் நடைபெறக்கூடிய அந்த ப்ரோநிலை 2 என்பது மைட்டாசிஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நடைபெறும். கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, மியாசிஸ் 1ல் இருக்கிற ப்ரோநிலை வந்து வேறுபட்டு காணப்படும் மைட்டாசிஸ் ப்ரோநிலையோட. அப்போ மைட்டாசிஸோட ஒத்து இருக்கிறது, சேமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைகள் ப்ரோநிலை மெட்டா அனாநிலை எங்கன்னு பார்த்தா மியாசிஸ் 2ல் நடைபெறும். இதுதான் உங்களுக்கு கேள்வி. அதுமாதிரி குறுகிய காலம் நடைபெறக்கூடிய குறுகிய காலம் மட்டுமே எடுத்துக்கொள்ளும் அந்த மியாசிஸ் 2வை முடிக்கிறதுக்கு. அப்போ சிமிலர் டு தி மைட்டாசிஸ் அதிக காலம் அளவு எடுத்துக்கொள்ளும். இதனால் மியாசிஸ் 1. ஸோ now we discussing about the telophase. Telophase, the nuclear will reappear and nucleus reappear. Cytokinesis followed by the cytokinesis. So cytokinesis follows and this is called the dyad of cells. Because it's only 2 cells going to produce this stage. So telophase 1 stage is called dyad of cells. This is a question they will ask you. And this is a small stage of interkinase stages occur. The stage between the 2 meiotic division is called interkinesis and is generally short-lived. This is a question they will ask you, whether the interkinesis is short-lived or long time process. Interkinesis is followed by the prophase 2, a much similar prophase than prophase 1. So this is the simpler prophase 2 compared to the prophase 1. So see this diagram. இந்த diagram பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னதான் மியாசிஸ் 1ல் முதல் ஸ்டேஜ் இயர்லி prophase 1, அதாவது முதல்நிலை ப்ரோநிலை 1, அதுக்கப்புறம் இறுதி ப்ரோநிலை 1ன்னு சொல்கிறோம். முதல் ப்ரோநிலை 1ன்னு சொல்லக்கூடிய இயர்லி ப்ரோஃபேஸில் நியூக்ளியஸ் வந்து நியூக்ளியர் மெம்பரேன் இருக்குது. அதுக்கப்புறம் குரோமோஸ் நம்பர் வந்து டபுள் ஆக ஆரம்பிக்குது. லேட் ப்ரோஃபேஸில் வந்து நியூக்ளியர் நம்மளுக்கு வந்து சிதைவடைய ஆரம்பிக்குது. சென்ட்ரோமியரை வந்து மூவ் ஆகுது ஆப்போசிட் போல்ஸ்க்கு. மெட்டாஃபேஸ் ஸ்டேஜில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அலைன்மெண்ட்டை முடிஞ்சிருச்சு. மெட்டாஃபேஸ் ஸ்டேஜில் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் எல்லாமே உங்களுக்கு சென்ட்ரல் அட்டாச்மெண்ட்டில் இருக்குது. பட் இந்த ஸ்டேஜில் அனாஃபேஸ் 1ல் பாருங்கள், குரோமேட்டிடாக பிரியலை, ஒத்திசைவு குரோமோசோம்ஸ் மொத்தமாகவே ஆப்போசிட் போல்ஸுக்கு போகுது. டீலோஃபேஸில் பாருங்கள், திரும்பியும் அந்த உங்களுக்கு ரீஅப்பியர் ஆக ஆரம்பிச்சிடுது. என்னென்னா நியூக்ளியர் ரீஅப்பியர் ஆகுது, நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகுது. ஆனால் கண்டென்ஸ் ஸ்டேஜிலேருந்து டீகண்டென்ஸ் ஸ்டேஜ் ஃபுல்லாக போகலை, ஸ்டில் இட் இஸ் இன் கண்டென்ஸ் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ இந்த டீலோஃபேஸ் 1 முடிஞ்சதுக்கப்புறம் அது என்ன நடைபெறும்னு பார்த்தீங்கன்னா 2 செல்லாக பிரிய ஆரம்பிக்குது, அதாவது சைட்டோகைனசிஸ். அப்போ மியாசிஸ் 1 முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சைட்டோகைனசிஸ் நடக்கும். அதனால் வரக்கூடியது தான் டயட் ஆஃப் 2 செல்ஸு. இந்த 2 செல்ஸ்லையும் என்னென்னா ஹாப்ளாய்ட் செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கணும். அப்போ கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, மியாசிஸ் 1 முடிஞ்சதுக்கப்புறம் சைட்டோகைனசிஸ் நடைபெறும்னா ஆமாம். டீலோஃபேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் டீலோஃபேஸ் 1 முடிஞ்சதுக்கப்புறமா சைட்டோகைனசிஸ் ப்ராசஸ் நடக்கும். அதன் மூலியமாக டயட் ஆஃப் செல்ஸ் 2 செல்லை உருவாக்கம் நடைபெறும். இந்த 2 செல்லுமே ஹாப்ளாய்ட், அதாவது ஒற்றைமையாக குரோமோசோமை உள்ளடக்கியதாக இருக்கும். ஸோ மியாசிஸ் 1 2 செல்லை உருவாக்கும். அந்த 2 செல்களும் ஒத்த குரோமோசோம்ஸாக இருக்கும், ஹாப்ளாய்ட் குமுலோ குரோமோசோம்ஸாக இருக்கும். நவ் மூவ் ஆன் டு தி மியாசிஸ் 2 சமநிலை பகுப்பு. நாளே சொல்லிட்டு மைட்டாசிஸில் எப்படி நடைபெறும் அதே மாதிரி தான் இங்கேயும் நடைபெறும். மியாசிஸ் 2ல் சமநிலை பகுப்பு என்று சொல்லக்கூடும். ஏன்னா ஈக்குவேஷன் டிவிஷன் தான் சமமாக பிரிய போது குரோமோசோம்ஸ் எல்லாமே. நம்ம முதல்ல பார்த்து ரெடியூஸ்ட் ஆக்சுவல் ரிடக்ஷன் டிவிஷன் எங்கே நடைபெறுதுன்னு பார்க்கும்போது நம்ம அந்த மியாசிஸ் 1லன்றதை பார்த்துருந்தோம். மியாசிஸ் 2 வந்து ப்ரோஃபேஸ் 2ல் வந்து பார்த்தீங்க, மியாசிஸ் 2ல் முதல்நிலை ப்ரோஃபேஸ் 2, அதில் 2 குரோமேட்டிட்கள் கொண்ட குரோமோசோம் குட்டையாகினா
அதோடைய பகுதி வந்து சுருங்க ஆரம்பிக்குது. ஸோ சுருங்கி அடர்த்தி அதிகமாக அடைந்து கண்ணுக்கு புலப்படக்கூடியதாக மாற்றம் அடைகின்றது. எதனா ப்ரோஃபேஸ் 1ல் உட்கரு சவ்வு மற்றும் நியூக்ளியஸ் மறைகின்றன, அதாவது டிஸப்பியர் ஆக ஆரம்பிக்குது. ப்ரோஃபேஸ் 2ல் மியாசிஸ் 2 பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரொம்ப சிமிலர் டு தி மைட்டாசிஸ். மைட்டாஸில் என்ன சொன்னனோ அதெல்லாம் நீங்கள் ஞாபகத்துக்கு வச்சுட்டாலே போதும். மியாசிஸ் 2க்கும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது மியாசிஸ் 1ல் மட்டும்தான். அப்போது எப்பவுமே உங்களுக்கு ப்ரோஃபேஸ் 2 1 ப்ரோ நிலைனாலே கண்டிப்பாக கண்டென்ஸ்ட் ஆக ஆரம்பிக்கணும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியூக்ளியர் டிஸப்பியர் ஆகணும். இதெல்லாம் நீங்கள் ஞாபகத்துக்கு வச்சுட்டாலே போதும். ஸோ நியூக்ளியர்ஸும் டிஸப்பியர் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. கதிர்கோள் இழைகள் எல்லாமே செல்லின் அச்சிற்கு குறுக்காக அமைந்து துருவங்களிலிருந்து தோன்றுகின்றன. அப்போ துருவ பகுதியிலிருந்து அந்த கதிர்கோள் இழைகள் தோன்ற ஆரம்பித்து அது மையத்தை நோக்கி வந்து சென்ட்ரோட இணைப்பை ஏற்படுத்துகின்றது. இது எல்லாமே உங்களுக்கு மியாசிஸ் 2ல் ப்ரோஃபேஸ் 2ல் நடைபெற்றுவிட்டோம். ஸோ மியாசிஸ் 2 இஸ் கால்ட் ஈக்குவேஷனல் டிவிஷன். This division is otherwise called mitotic meiosis, since it includes all the stages of mitotic division. Prophase 2 chromosomes with the 2 chromatids become short, condensed, thick and become visible. New spindle develops at right angles to the cell axis. Nuclear membrane and nucleus disappear at this stage. Metaphase 2, it's in this stage என்னன்னா எல்லா குரோமோசோம்ஸும் உங்களுக்கு ஈக்குவேட்டரில், அதாவது மையப்பகுதியில் உங்களுக்கு அமைஞ்சிரும். அப்போ மையப்பகுதியில் அலைன்மெண்ட் ஆகுது. உங்களுக்கு எல்லா குரோமோஸும் அலைன்மெண்ட்டில் இருக்குது. இந்த நேரில் நான் ஆல்ரெடி சொன்னதான் ஒரே ஒரு மையத்தட்டு மட்டும் தான் உருவாக்கம் நடைபெறும். ஸோ நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன்னா மியாசிஸ் 1ல் மெட்டாநிலை 1ல் 2 மையத்தட்டுகள் உருவாக்கம் நடைபெறும். மெட்டாஃபேசிக் 2 மெட்டாஃபேசிக் பிளேட் உருவாக்கம் நடைபெறும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் மியாசிஸ் 2 பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மையத்தட்டு மட்டும்தான். இது நீங்கள் ஞாபகத்துக்கு வச்சுருக்கணும். அப்போ ஏன்னா 2 செல் இருக்குது, 2 செல்லுமே உங்களுக்கு இப்போ குரோமேட்டிட்ஸை பிரிக்க போகுது. அப்போது கதிர்கோள் இழைகள் சகோதரி குரோமேட்டிட்களின் சென்ட்ரோமரை பிணைக்கப்படுகின்றன. இந்த சென்ட்ரோமியருடன் பிணைக்கப்பட்டுள்ளது. எதுனா கதிர்கோள் இழைகள் பிணைக்கப்பட்டுள்ளது மெட்டாஃபேஸ் 2 நிலையில். அப்புறம் அனாஃபேஸ் நிலை 2ன்னு பார்க்கும்போது அனாஃபேஸ் 2 நிலையில் இந்த குரோமேட்டிகள் பிரிய ஆரம்பிக்குது. அப்போ 2 சிஸ்டர் குரோமேட்டிட்ஸும் எதிர் துருவங்களுக்கு பிரிய ஆரம்பிக்க எந்த நிலைனா அனாஃபேஸ் நிலையில். அப்போ குரோமோசோம்ஸ் வந்து பிரிவடையில் மியாசிஸ் 1ல் இருக்கக்கூடிய அனாநிலை 1ல். ஆனால் அனநிலை 2ல் வந்து மியாசிஸ் 2 அனநிலை 2ல் குரோமேட்டிட்ஸு சென்ட்ரியோமிலேருந்து பிரிய ஆரம்பிக்குது. இது கதிர்கோள் இழைகளை சுருங்குவதால் நிகழ ஆரம்பிக்கிறது. இது உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய தடவை ரிப்பீட் பண்ணியிருக்கோம். ஏன்னா கதிர்கோள் இழை சுருங்க ஆரம்பித்தா மட்டும்தான் அந்த குரோமேட்டிட்ஸ் வந்து எதிர் துருவங்களை நோக்கி நகர முடியும். ஸோ மெட்டாஃபேஸ் 2 at this stage the chromosomes align at the equator and the microtubules from opposite poles of the spindle get attached to the kinetochore protein of sister chromatids. This is the metaphase 2 stage. Anaphase 2, it begins with the simultaneous splitting of the centromere of each chromosomes, allowing them to move towards opposite poles of the cell. So telophase 2, because this is a final stage of the separation of 2 cell stage. That means நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் டயட் ஆஃப் செல்ஸ்னால் டீலோஃபேஸ் 1ல். இப்போ 4 செல் உருவாக்க நடைபெறுது. ஒரு செல் 2 செல்லை உருவாக்குது. அப்போ 2 செல்லு சேர்த்து 4 செல்லை ஹாப்ளாய்ட் செல்ஸை உருவாக்க நடைபெற போகுது. அப்போ டீலோஃபேஸ் 2ல் ஹாப்ளாய்ட் குரோமோசோம்களை பெற்ற 4 உட்கரு உருவாகின்றன. அப்போது ஹாப்ளாய்ட் குரோமோசோம்களை கொண்டுள்ள 4 உட்கருகள் உருவாகும் நிலை எங்கன்னா டீலோஃபேஸ் 2. இதுதான் கேள்வி. எத்தனை உட்கருக்கள்? மொத்தம் 4 உட்கருக்கள். ஏன்னா இப்போ 4 செல்லாக பிரிய போகுது. கதிர்கோள் இழைகள் சுருங்க மறைய ஆரம்பிச்சிருச்சு. டீலோஃபேஸில் உட்கரு உரை வந்து திரும்ப தோன்ற ஆரம்பிச்சிடும். நியூக்ளியஸும் தோன்ற ஆரம்பிச்சிடுச்சு. இந்த உட்கரு பகுப்பு, அதாவது கேரியோகைனசிஸ் ப்ராசஸ் சொல்கிறோமா இல்லையா, இது முடிவுற்ற உடனே சைட்டோபிளாச பகுப்பு நடைபெறும். அதாவது சைட்டோபிளாச பகுப்பு என்று அழைக்கக்கூடிய சைட்டோகைனஸ் ப்ராசஸ் தொடங்க ஆரம்பிச்சிடும். செல் தட்டுகள் தோன்றி 4 ஒற்றை மடங்கு குரோமோசோம்களை கொண்ட சேசிலை உருவாக்கம் நடைபெறும். அது ஒரு பிளான்ட் செல்லாக இருந்ததுன்னா செல் தட்டு உருவாகி 4 ஒற்றைமை செல்லை உருவாக்கும். அதே ஒரு அனிமல் செல்லாக இருந்தால் செல் ஃபெரோ மெத்தடில் பிரிவடைந்து 4 ஒற்றைமை செல்லை உருவாக்கம் நடைபெறும். இதுதான் உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கணும் ஒரு தாவர செல்லுக்கும் ஒரு பிளான்ட் செல்லுக்கும். ஸோ இதற்கு 4 செல் நிலை என்று அழைக்கப்படுகிறது. அப்போது டெட்ராட் ஆஃப் செல்ஸ்ன்னு நம்ம சொல்கிறது, அதான் 4 நிலை செல்கள் என்று அழைக்கக்கூடிய நிலை உருவாக்கம் எங்கே நடைபெறும்னா மியாசிஸ் 2ல். டயட் ஆஃப் செல்ஸ் 2 செல் உருவாக்கம் நடைபெறக்கூடிய நிலை மியாசிஸ் 1ல். டீலோ நிலை முடிஞ்சதுக்கு அப்புறமா கிடைக்கக்கூடிய அந்த சைட்டோகைனசிஸ் ப்ராசஸில் டயட் ஆஃப் செல்ஸ் உருவாக்கம் நடைபெறும். டீலோஃபேஸ் 2, 4 groups of chromosomes are organized into 4 haploid
cell nuclei, the spindle disappears, nuclear envelope reforms, nucleus reforms. After karyokinesis, cytokinesis follows and 4 haploid daughter cells are formed called tetrads. So this is a diagram, we must remember it. Meiosis 2. Meiosis 2 பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நாளை டிஸ்கஸ் பண்ணது தான். ஒரு மியாசிஸ் 2ல 2 செல் டயக்ராமில் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ப்ரோஃபேஸ் 2 எப்போ ஸ்டார்ட் ஆகுது, 2 செல்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறோம். இந்த 2 செல்லு வந்து தனித்தனியாக உங்களுக்கு ப்ரோஃபேஸ் 2க்கு போகுது. ப்ரோஃபேஸ் 2க்கு அடுத்த டயக்ராம் மெட்டாஃபேஸ் 2 போட்டிருக்கு பார்த்தீங்களா, அங்கே அந்த ஹோமோலோக்ரோமோன்ஸ் எல்லாமே அலைன்மெண்ட் ஆகிருக்கு எங்கள் சென்டரில். அப்போது மத்திய பகுதியில் ஹோமோலோக்ரோமோன்ஸ் சென்டரில் வந்து உங்களுக்கு அலைன்மெண்ட் ஆன உடனே அந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து கைனடோகோ ப்ரோட்டீனோட வந்து அட்டாச் ஆகிடுச்சு. இப்போ அனாஃபேஸ் 2ல் பாருங்கள், குரோமோசோம்ஸ் மொத்தமாக போகல, ஒரு செட் ஆஃப் குரோமேட்டிட்ஸ் மட்டும் மூவ் ஆகாமல் காட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் ஒரு சிஸ்டர் குரோமேட்டிட். அப்போ எத்தனை சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் போகுதுன்னு பாருங்கள். முதல்ல இருக்க ஒரு செல்லுலேருந்து ரெண்டு சிஸ்டர், அதாவது பெட்டர்னல் அண்ட் மெட்டர்னல் சொல்லணும் பார்த்தீங்களா, அதில் குரோமேட்டிட்ஸ் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. ஒரு செல்லை மட்டும் பாருங்கள், அந்த ஒரு செல்லுலேருந்து அந்த அனாஃபேஸ் நிலையை முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப டீலோஃபேஸ் நிலைக்கு போகும்போது டீலோஃபேஸ் 2ஆம் நிலையை பாருங்கள், அதுலேயும் ஒரு செல்லை மட்டும் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம கீழே இருக்க செல்லை பார்த்துக்கலாம். முதல் செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா டீலோஃபேஸ் 2ல் அந்த மேலே குரோமேட்டிட்ஸ் மூவ் ஆச்சு பார்த்தீங்களா, மூவ் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ்லாம் உங்களுக்கு டிஸப்பியர் ஆச்சுன்னு தெரியும். இப்போது அந்த நியூக்ளியோலஸ் வந்து ரீஅப்பியர் ஆகுது, அதுக்கப்புறம் நியூக்ளியர் என்வலப் ரீஅப்பியர் ஆகுது. இப்போ இந்த எல்லாம் சேர்ந்து அந்த குரோமேட்டிட்ஸ் வந்து திரும்ப உங்களுக்கு நீட்சி அடைய ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறோம். அப்போ உங்களுக்கு டீகண்டன் ஸ்டேஜுக்கு போகுதுன்றோம். அப்போ அந்த டீலோஃபேஸில் 2 உட்கரு உருவாயிடுச்சு, ஒரு செல்லேருந்து 2 உட்கரு. திரும்ப அதே கீழே இன்னொரு செல்லை பாருங்கள், அந்த செல்லில் இருந்தும் டீலோஃபேஸ் நிலையில் 2 உட்கரு உருவாக்கம் நடைபெறுகிறது. அப்போது 2 உட்கரு, மேலே 2 உட்கரு, கீழே 2 உட்கரு, இந்த 2 உட்கரு 4 உட்கரு இருக்குல்ல, இந்த 4 உட்கருவுமே தனித்த செல்லாக பிரிய போகுது. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி காட்டியிருக்காங்களா இல்லையா, சுருங்குதல், அதாவது டீலோஃபேஸ் 2ல் வந்திருக்கா இல்லையா, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தொடர்ச்சியாக நடைபெறும் பொழுது கடைசி ஸ்டேஜ் பாருங்கள், 4 ஹேப்ளாய்ட் செல்ஸ்ன்னு போட்டிருக்குல்ல, அங்கே ஒவ்வொரு செல்லும் ஒரு உட்கரை பெற்றுக்கொண்டு தனி செல்லாக உருமாற்றமடைந்து ஒரு நியூ ப்ராஜனியை உருவாக்கத்திற்கு காரணமாக அமைகிறது. அது பிளான்ட் செல்லாக இருக்கட்டும் இல்லை அனிமல் செல்லாக இருக்கட்டும். ஸோ அப்போ மியாசிஸ் 1லேருந்து வந்த ஒரு செல் வந்து ஃபைனலாக 2 செல்லை உருவாக்குது, அதாவது 2 செல்லு 4 செல்லாக உருவாக்கம் நடைபெறும். ஸோ என்ன வித்தியாசம் மைட்டாசிஸ்க்கு மியாசிஸ்ன்னு பார்க்கும்போது, மைட்டாசிஸில் ப்ரோஃபேஸ் டயக்ராமில் பாருங்கள், ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டீலோஃபேஸ், இது எல்லாமே ஃபைனலாக டீலோஃபேஸில் என்ன போட்டிருக்கு, 2n போட்டிருக்கா இல்லையா, 2 செல்லுக்குமே 2n டிப்ளாய்ட் ஸ்டேஜில் தான் கிடைக்குதுன்றோம். அப்படியே மியாசிஸில் பாருங்கள், ப்ரோஃபேஸ் 1, மெட்டாஃபேஸ் 1, அனாஃபேஸ் 1 முடிஞ்சதுக்கப்புறம் டீலோஃபேஸ் 1 முடிஞ்சதுக்கப்புறமா மெட்டாஃபேஸ், ப்ரோஃபேஸ் 2, மெட்டாஃபேஸ் 2, அனாஃபேஸ் 2 அண்ட் ஃபைனலி டீலோஃபேஸ் 2 முடியுது பார்த்தீங்களா. அங்கே கீழே பாருங்கள் எல்லாமே NNN போட்டிருக்குல்ல, அதெல்லாம் ஒற்றை மைய குரோமோசோம், ஹேப்ளாய்டு குரோமோசோம். அப்போ ஃபைனல் ஸ்டேஜில் இந்த ஹேப்ளாய்டு குரோமோசோம் ஹேப்ளாய்டு செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது மியாசிஸில். அதுவே உங்களுக்கு மைட்டாசிஸில் டிப்ளாய்டு செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ மைட்டாசிஸ்க்கும் மியாசிஸ்க்கு ப்ராசஸ்க்கு வித்தியாசம், இங்கே டிப்ளாய்டு நியூக்ளியஸ், இங்கே ஹேப்ளாய்டு நியூக்ளியஸ், அவ்வளோதான். ஸோ மியாசிஸோட முக்கியத்துவம் நம்ம எப்படி ஒரு மைட்டாஸோட முக்கியத்துவம் பார்த்துருந்தோமோ அதேமாதிரி மியாசிஸோட முக்கியத்துவம் நம்ம பார்க்கும்பொழுது ஜெனட்டிக் வேரியேஷன் தான் ரொம்ப முக்கியம். அதாவது உயிரிகளும் வரையறுக்கப்பட்ட நிலையான எண்ணிக்கையில் குரோமோசோம்களை பெற்றிருக்க இப்பகுப்பு உதவுகிறது. வரையறுக்கப்பட்ட ஒரு உட்கரு குரோமோசோம் எண்ணிக்கை இருக்கணும். அதுக்கு முக்கிய காரணம் யாருன்னா மியாசிஸ். இப்பகுப்பில் குறுக்கே களத்தில், அதாவது கிராசிங், ஒரு குறுக்கேற்றம் நடைபெறுவதால் ஒத்திசை குரோமோசோம்கள் இடையே மரபொருள் பரிமாற்றம் நடைபெறுகிறது. இது புதிய பண்பு சேர்க்கைக்கு தோன்ற முக்கிய காரணம், ரொம்ப முக்கியம். புதிய பண்பு சேர்க்கை என்பது ஒரு மியாசிஸுடைய முக்கிய ஒரு கேரக்டராக பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த மாதிரியான ஒரு புதிய பண்பு சேர்க்கை என்பது மைட்டாஸில் நம்ம பார்க்க முடியாது. புதிய பண்பு சேர்க்கையால் நிகழும் வேறுபாடுகள், வேரியேஷன், எவல்யூஷன், அதாவது பரிணாமம் நிகழ முக்கிய காரணமாக இருக்கிறது. அப்போ ஒரு புதிய பரிணாமத்திற்கு காரணம் முக்கியமே இந்த மியாசிஸ் தான். அதுக்கு முக்கிய காரணம் அந்த பரிமாற்றம் தான், ஜெனட்டிக் எக்ஸ்சேஞ்ச் மட்டும்தான். உயிரினங்கள் பல்வேறு சூழ்நிலை நிர்பந்தத்தை சமாளிக்க, அதாவது என்வரான்மெண்டல் சேஞ்சஸ் அடாப்ட் பண்ணிட்டு சர்வைவல் பண்ணுறதுக்கு முக்கிய காரணமே எல்லா ஆர்கனிசமே இந்த மியாசிஸ்னால மட்டும்தான். ஸோ சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மியாசிஸ், திஸ் மெயின்டைன்ஸ் a definite constant chromosome numbers. Crossing over takes place and exchange of genetic material leads to variation among a species. Meiosis lead to genetic variability by partitioning different combinations of genes into gametes through independent assortment. Various environmental stresses are handled by the organism.
due to the presence of this meiosis. So this episode we discussed about meiosis பற்றி கிளாரிட்டியாக பார்த்துருக்கோம். meiosis 2 ப்ராசஸ் வந்து similar to the mitosis இப்போ மாதிரியே இருக்குன்றதையும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் meiosis 1 பொறுத்த வரைக்கும் இட்ஸ் a big processன்றதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். coming episode we discuss about more about this one. Thank you so much.